ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போவோம். குவைத்தில் வந்து நிறைய நியூஸை பற்றி பார்க்க நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன நியூஸ் அப்படிங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வளைகுடா நாடு, அதாவது கல்ஃப் கண்ட்ரீஸ்ன்னு சொல்கிறாங்க தெரியுமா? அந்த கண்ட்ரீஸ் எல்லாமே கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா, அமெரிக்கா அண்ட் ஈரானுக்கு இடையே ஒரு போர் பதட்டம் வந்து சண்டே திரும்பியும் ஸ்டார்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் பயமாக தான் இருக்கும், வேறு வழி கிடையாது. ஸோ அதுக்காகவே குவைத்தில் நாளைக்கு 12 மணிக்கு ஒரு அலாம் கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு சேஃப்டிக்காக தான். ஸோ வளைகுடா நாடு, யுஏஇ எல்லாமே வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்காங்க. அவங்களோட இராணுவத்தை வந்து அவங்க நாட்டு மக்கள் மற்றும் வெளிநாட்டு மக்களுக்காக அவங்க இராணுவத்தை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, குவைத்தில் உரிமம் இல்லாத ஒரு வீட்டில் உள்ள ஹோட்டல் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 2023 அதோட லைசன்ஸு ஃபினிஷ் ஆகிடுச்சான். அது இல்லாமல் அதையே கண்டினியூ பண்ணதுனால அவங்கள வந்து சீல் வச்சுருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான், குவைத்தில் இருக்கிற நம்ம வந்து எல்லாத்துலேயும் ஒரு நல்ல இந்த ரூல்ஸை மதித்து நடந்தோம் அப்படின்னா எல்லாமே கண்ட்ரோலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு முக்கியமான நியூஸ்னால், இந்த குவைத்தில் வேலை பார்க்குறாங்களா, கத்தம்மா அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்க்குறாங்களா, வீட்டு டிரைவர், வீட்டில் க்ளீனர் அப்படின்னு வேலை பார்க்குறாங்களே, அவங்களுக்கு வந்து இப்போ 1 இயர் வேலை பார்த்தாங்கன்னா அடுத்த அந்த 1 மந்த் லீவு சொல்கிறாங்களா, அந்த லீவுக்காக சேலரியை கையில் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க மொபைல் யூஸ் பண்ணலாம், வீட்டு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அவங்க மொபைல் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ரூல்ஸ் வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் பாருங்கள், நம்ம வந்து எதுமோ சொல்கிறோம், ஆனால் இங்கே கத்தமாக அந்த வீட்டு வேலைக்கு வரவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒரு மொபைல் யூஸ் பண்ணக்கூட பயந்து தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற நிலைமைக்கு தான் வருது. அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, குவைத்தில் வந்து சுலைபி காத் பகுதியில் வந்து கரி சாம்பல், அதாவது அந்த புகை மூட்டுவோம்ல, அதில் வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியிட்டு ஒரு 3 பேர் வந்து சீரியஸ் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ குவைத்தில் வந்து குளிர் இருந்தாலும் இந்த மாதிரி புகை கொண்டு வரதை வந்து கொஞ்சம் நிறுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் வந்து ரெக்யூட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த நியூஸ் அப்படின்னா, குவைத்தில் நேற்று 1 KD வந்து 299 ரூபா இருந்து 300 ரூபா கிட்டக்க போயிடுச்சு. பட் இன்றைக்கி 1 KD வந்து 298 ரூபா 93 பைசாலாம் இருக்குது. அதே வந்து கோல்டு ரேட்டு பார்த்தீங்கன்னா 24 கேரட் வந்து 47 KDக்கு வந்துடுச்சு. 50லேருந்து குறையுது, ஆனால் இதை நான் நம்புறதா இல்லை. ஸோ இந்தமாரி மோர் டீட்டெயில்ஸ் பார்க்க நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரே ஒரு ஜாப் அப்டேட் தான் கொடுத்துருக்கேன். இது இந்தியாவிலேருந்து காண்டாக்ட் பண்ணி தான் பண்ணிக்கலாம். ஸோ இது வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, டாட்டா, பாய்.